கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற பகுதியிலே இயேசு 4000க்கும் அதிகமான மக்களுக்கு உணவு வழங்குவதை குறித்து தியானிக்கிறோம். உணவு வழங்குவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தமிழ் இலக்கியத்திலே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லுவார்கள். அன்னதானம் என்ற அழகான ஒரு தமிழ் சொல்லும் உண்டு. பிரியமானவர்களே, இயேசு தன் சீஷர்களை கூப்பிட்டு, இந்த மக்களுக்காக நான் வருந்துகிறேன். இவங்க 3 நாளாக என்னோடு இருக்காங்க. ஆனாலும் இப்போது இவங்களுக்கு உணவு எதுவுமே இல்லை. இவங்களை பசியோடு அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. இவங்க வீட்டுக்கு திரும்பும்பொழுது சோர்ந்து போகலாம் இல்லையா அப்படின்னு கேட்டார். இயேசு சீஷர்கள் அவர்கிட்ட, ஆண்டவரே, இவங்க அனைவருக்கும் போதுமான அப்பத்துக்கு நாம் எங்கே போக முடியும்? பக்கத்தில் எந்த நகரமும் இங்கே இல்லை. நகரங்கள் எல்லாம் வெகு தொலைவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இயேசு அவங்களை நோக்கி, எத்தனை அப்பங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டார். அதற்குரிய சீஷர்கள், எங்கள்கிட்ட 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இயேசு மக்களை தரையில் வரிசையாக பந்தியாக உட்கார சொன்னார். 7 அப்பங்களையும் மீன்களையும் இயேசு எடுத்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொன்னார். பிதாவாகிய தேவனே, நீங்கள் இந்த உணவை கொடுத்ததற்காக நன்றி. இதை இவர்களுக்கு நான் கொடுக்கும் பொழுது இவங்க வயிறார சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணினார். அதுக்கு பிற்பாடு சீஷர்கள்ட்ட கொடுத்து, இதை எல்லாருக்கும் பந்தி கொடுங்க அப்படின்னு சொன்னார். சீஷர்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. இயேசுவும் அப்பாத்தையும் மீனையும் கொடுத்துட்டே இருந்தார். சீஷர்களும் கொடுத்துட்டே இருந்தாங்க. எல்லாரும் வாங்கி வயிறார சாப்பிட்டாங்க. சுமார் 4000 ஆண்கள் மாத்திரமே இருந்தாங்க. இது இல்லாமல் பல பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே சாப்பிட்டாங்க. அவங்க எல்லாம் திருப்தியாக சாப்பிட்ட உடனே அவங்கள திரும்பி உங்கள் இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக போங்கப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பினார். இயேசு ஒரு படகுல ஏறி மக்தலாவின் பிரதேசத்துக்கு கடந்து போனார். ஆமென்.